இந்த பட்ஜெட் முழுக்க முழுக்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் எதை நோக்கி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பட்ஜெட்டினுடைய பெருநோக்கம் என்ன என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அழகாக கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அவருடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அந்த தத்துவத்தின் கீழ் இயங்கி வரக்கூடிய அரசு என்பதை நாம் அனைவரும் மிக நன்றாக அறிவோம். எனவே அந்த தத்துவத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு மென்மேலும் வித்திடக்கூடிய வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமையும். இன்னும் கொஞ்சம் பொறுத்துருங்க, ஒரு மணி 8:30 போது 9:30 மணிக்கு மேலே உங்களுக்கு தேவையான விவரங்களை நிச்சயமாக நீங்கள் நேரலையில் காணலாம். எல்லாவற்றுக்குமான விடைகள் சட்டமன்றங்களில் இருக்கிறது. எங்களை பொறுத்தமட்டில் எந்த ஒரு தேசிய சின்னத்தையும் அவமானப்படுத்துவதோ அல்லது அவற்றையெல்லாம் குறைத்து மதிப்பிடுவதோ நிச்சயமாக இல்லை. இந்திய ஒருமைப்பாட்டிலும் இந்தியாவினுடைய இறையாண்மையிலும் இந்திய திருநாட்டினுடைய வளர்ச்சியிலும் நாங்கள் பெருமதிப்பு கொண்டிருக்கக்கூடியவர்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள், ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் மீண்டும் ஒருமுறை திட்டவட்டமாக தெரிவித்தேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.